இது சண்டே எடுத்த மினி வ்ளாக். சண்டே ஃபிஷ்ஷும் ஈரலும் வாங்கியிருந்தோம். மீன் மட்டும் வாங்குறது தான் பிளான். அப்புறம் ஈரலும் வாங்கிட்டு வந்துட்டோம். ப்ரெக்னன்சியில் ஆட்டு ஈரல் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. சங்கரா மீன் இது வரைக்கும் நானாக செஞ்சு சாப்பிட்டதே இல்லை. பட் சாப்பிட்ருக்கேன். நான் குக் பண்ணதில்லை. சரி இந்த வாரம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி சங்கரா மீன் தான் வாங்கியிருந்தோம். அது என்னென்னா ஒரு 4 பீஸ் தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்தது. பேலன்ஸ் 4 பீஸ் குழம்பு பீஸ் மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால தலையும் வாலும் போட்டு குழம்பு வச்சுட்டு மற்ற பீஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். நான் மீன் குழம்பு எப்படி வச்சுருந்தேன்னா, நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுட்டு அதில் வெந்தயம், கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சுட்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நைஸாக கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல. பட் நான் வந்து பூண்டும் வெங்காயத்தையும் அரைச்சிட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு, அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை ஒன்றும் பாதியுமாக அரைச்சிக்கிட்டு அதையும் போட்டு வதக்கிட்டேன். அது வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் மட்டும் போட்டு அது நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா புளி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு வெல்லம் ஒரு துண்டு, உப்பு 2ம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் துண்டை போட்டுட்டேன். வேணும்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை அதனால நான் போடலை. அதுவும் மீன் வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணால் மீன் குழம்பு ரெடி. என்னதான் இந்த குழம்பு கிரேவிலாம் பண்ணாலும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே ரசம் இருந்தால் தான் அந்த சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். அதே மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆகாது. அதனால பச்சை புளி ரசமும் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.